4500 அடி உயரத்துல ஈசன் வாழுற மலை. பல மர்மங்களும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் மூலிகைகளும் நிறைந்த மலை. அந்த மலை தான் சதுரகிரி மலை. இந்த மலை ஏறதுக்கு மொத்தம் 3 பாதைகள் இருந்தாலும் மக்கள் அதிகமா போயிட்டு வர தானிப்பாறை வழியை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணகோவில் வந்துடுங்க. அங்க இருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தொலைவில் தானிப்பாறை அடிவாரம் இருக்குது. நீங்க பைக் கார் எதுல வந்தாலும் அடிவாரத்திலே பார்க் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு நடக்க ஆரம்பிச்சா முதல்ல விநாயகர் கோயில் வரும். அடுத்து கருப்பசாமி பேச்சியம்மன் கோவில் வரும். அடுத்து குதிரை ஊற்றுன்ற இடத்துல ரிவரை கிராஸ் பண்ணி போகணும். இந்த ரிவரை மாங்கனி ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. 4வதா வழுக்குப்பாறை, இங்க கவனமா போகணும், மழைக்காலத்துல இந்த இடத்துல வழுக்கும். 5வதா மலட்டாடு ஓடை வரும். அதையும் கடந்து போனா 6வதா சங்கிலிப்பாறை வரும். இதுக்கு அடுத்துதான் உண்மையான மலையேற்றமே ஆரம்பிக்கும். 7வதா காராம் பசுத்தடம், 8வதா கோரக்கர் குகை, 9வதா இரட்டை லிங்கம், 10வதா சின்ன பசுக்கடை, அதையும் தாண்டினா 11வதா நாவல் ஊற்று, 12வதா கரடுமோடான பச்சரிசி பாறையும், 13வதா காட்டுக்குள்ள உள்ள வனதுர்க்கை கோவிலையும் தாண்டினா மதுரை மாவட்டத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம். இங்கதான் 14வதா பிலாவடி கருப்பசாமி கோவிலும் இருக்குது. பிலாவடி கருப்பசாமி கோவில்ல இருந்து ஒரு 10 நிமிட மலையேற்றத்துல சுந்தர மகாலிங்கம் கோவில் வந்துடும். சுந்தர மகாலிங்கத்தையும் வணங்கிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் மலையேறி போனோம்னா சந்தன மகாலிங்கம் கோவிலும் இருக்குது. Download ShareChat.